ரோகிணி வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் கிறிஷை வளர்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அவங்க வளர்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, பேர் மட்டும்தான் சொல்லலை, மற்ற எல்லா கதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அதுக்கு நம்ம திவ்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, அது அப்புறம் பார்க்கலாம். உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு குழந்தைய தர முடியாது, அவள் வந்து கேட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்படி இப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க. பிறகு நம்ம ரோகிணி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க திவ்யா, என்ன ரோகிணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை, நான் அடுத்த குழந்தைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணணும். இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் சரி கிறிஷ் இருக்கிறான், வீட்டுக்குள்ளே வர நிறையா பிரச்சனை நடந்ததுனால இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இன்னொன்று, எனக்கு குழந்த தங்க மாட்டேங்கு, நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும், என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவ்யா சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிற? ஆல்ரெடி உனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு ப்ராப்ளம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா நீ பாட்டில் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இல்லை திவ்யா, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இன்னும் குழந்த தங்கவே இல்லை, நான் இதை போய் எப்படினாலும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உன் விருப்பம், வேணா வா போய் செக் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் திவ்யாவும் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணணுன்ட்டு போயிட்டு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு வந்து ஒரு டோக்கனை கொடுத்துட்டு டாக்டர் வர்ற இடத்துல நிற்க வைக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம சீதா வந்து போகிறாங்க, அதாவது மீனாவுடைய தங்கச்சி அங்கே போகிறாங்க. போன உடனேவும் என்ன இவங்க இங்கே 2 பேரும் வந்துட்டு போகிறாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறாங்க. மீனா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன சீதா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி வேலை கேட்கலான்ட்டு. அப்போ போல் இங்கே யாரை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நீ யாரை பார்த்த, என்ன ஆச்சு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை, அவங்க ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல், ஏதோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா சொல்கிறாங்க. சொன்னோடனே, அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, என்ன ஆயிடுச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. கேட்டவுடனே சீதா வந்து, இல்லைக்கா, ஏதாவது கன்சீவாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன், அதனால் செக்கப்புக்கு வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா சொல்கிறாங்க.